தங்கச்சி ஜாதகம், நட்சத்திரம், ராசி எல்லாமே பொருத்தமா இருக்கு. ஒரே ஒரு தடவை கூட்டிட்டு போய் பாபா முன்னாடி நிக்க வச்சாலே போதும். உங்களுக்கு மகா யோகம் கிடைக்கும். பணம், பங்களா, காருங்கன்னு எல்லாமே உங்களுக்கு சொந்தமாயிடும். நீங்க சொல்றதுல உண்மையா சார்? என் பேச்ச நம்புங்க. இந்த சின்ன வீட்டுல வாழ முடியாம, முன்னேற வேண்டிய உயரத்துக்கு முன்னேற முடியாம அன்னாடம் காட்சி மாதிரி நாங்க இங்கேயே கிடக்குறோம். இன்னைக்கு ஏதோ உங்க தயவால எங்களுக்கு உண்மையிலேயே ராஜயோகம் அடிக்கும்னா அதுக்காக என் தங்கச்சியை பலி கொடுக்கறதுக்கு நான் தயாரா இருக்கேன். கடவுளே, என்ன கார்லயும் விமானத்திலயும் கூட்டிட்டு சுத்துற புருஷனா கொடுப்பா ப்ளீஸ். அவ்வளவு ஆசை வேலைக்காகாதுமா. நான் ஒன்னும் அதிகமா ஆசைப்படலையே, ஒரு அழகான வாழ்க்கையை தானே கேக்குறேன். அப்படிதானே? உங்க தங்கச்சி எங்க? இதோ இப்பவே கூப்பிடுறேன். நீ ஆசைப்படுற அழகான வாழ்க்கை உனக்கு கிடைக்கணும்னா லக்ஷ்மி தேவிக்கு ஏதோ பூஜை பண்ணணுமா? அப்ப உனக்கு நல்ல புருஷன் கிடைப்பானா? என் வாழ்க்கை மாதிரி உன் வாழ்க்கை ஆயிடக்கூடாதுமா. நீ பூ மேலதான் நடக்கணும், தங்க மெத்த மேலதான் தினமும் தூங்கணும், பல்லுக்குல தான் நீ வெளியில போகணும். அந்த பூஜையோட பேர் என்னக்கா? அந்த பூஜையை மார்த்தச பூஜைன்னு சொல்லுவாங்க. அந்த பூஜையை ஒரு அரசியல்வாதியோட நல்லதுக்காக ரொம்ப பெருசா செய்வாங்க. நல்லது அவருக்கு மட்டும் இல்ல, அந்த பூஜையில உட்கார உனக்கும் சேர்ந்து கிடைக்கும். கல்யாணம் ஆகாத கன்னி பொண்ணு இந்த பூஜையை செஞ்சா அந்த பொண்ணு மனசுல இருக்கிற எல்லா ஆசைகளும் நிறைவேறும். நீ ஆசைப்படுற வாழ்க்கை உனக்கு நிச்சயம் கிடைக்கும். உன் உடம்பு முழுக்க தங்கத்தால் அலங்கரிப்பாங்க. அந்த பூஜை நடக்கிற அந்த வீட்டை கூட உன் பேர்ல எழுதி வச்சிருவாங்க. உண்மையாவா? என்ன நம்பு. அப்படின்னா அந்த பூஜைக்கு நான் தயாரா இருக்கேன். என்னோட தங்கச்சி பெரிய அதிர்ஷ்டக்காரிதான். ஒரு பொண்ணு அழகான வாழ்க்கை வேணும்னு கனவு காண்றது சுயநலம் கிடையாது, அது ஒரு ஆசை. அன்னைக்கு என் அக்காவும் மாமாவும் என் மனசுக்குள்ள 1000 கனவுகளை வளர்த்து விட்ட. ஏதேதோ பேசி என்னை ஏமாத்தி இந்த வீட்டுக்கு என்ன கூட்டிட்டு வந்தாங்க. நானும் நம்பி வந்தேன். வந்த என்ன அழகா அலங்காரம் பண்ணி வெட்டி போட்டுட்டாங்க. ஐயோ, எவ்வளவு அழகான நகைங்க, எவ்வளவு அழகான புடவை. ஐயோ, ரொம்ப அழகா இருக்குல்ல? இதெல்லாம் எனக்கு தானா? மகாலட்சுமி ஜாதகத்துல பிறந்திருக்க. இந்த நகைலாம் என்ன, இந்த வீடு கூட உனக்குதான். உண்மையாவா? இந்த வீடு கூட எனக்கு தானா? உனக்குதான். ஐயோ, நல்லா இருக்குல்ல? சீக்கிரமா ரெடியாவு. அவந்திகா இப்ப உங்களுக்கு தேவதையா மாற போறா. உங்க கனவை நனவாக்க போறா. சில பேரோட ஜாதகம் அவங்கள உயர்ந்தவங்களாக்கிடும். இன்னும் சில பேரோட ஜாதகம் கூட இருந்தவங்கள உயர்ந்தவங்களாக்கிடும். அவந்திகா மாதிரி. உண்மைதானா பாபா? அவந்திக்கான பேர் வச்சதால மட்டும் இந்த நாட்டுக்கு மகாராணி ஆயிட மாட்டேன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன கிண்டல் பண்ணுவாங்க. எனக்கு இப்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா இப்போ மகாராணி மாதிரி தானே இருக்கேன். ஆமாமா, அப்படியே அந்த மகாலட்சுமி தேவியே அந்த மாதிரி இருக்கு. அம்மாடி, என் கண்ணே பற்றும் போல இருக்கு. சரி வாமா, பூஜைக்கு நேரம் ஆகுது. சரி. பாபா,
தங்கச்சி போமா. வா அவந்திகா, பிரம்மன் படைச்ச தெய்வீக பொண்ணு நீ. வா வா, உன்ன மாதிரி ஒரு பேர் அழகி இந்த பூமியில பிறந்தது பெரிய அதிர்ஷ்டம்னு சொல்லலாம். எனக்கு ஒரு நல்ல புருஷன் கிடைப்பாருல்ல பாபா? உன்னை யானை மேல ஊர்வலம் கூட்டிட்டு போக சருகுள்ள குதிரை மேல இளவரசனே வரப்போறா. அப்படின்னா சீக்கிரம் பூஜை ஆரம்பிங்க பாபா. சரி, வந்து உட்காரு. வா. ஓம் க்ரீம் ஸ்வாஹா. ஓம் க்ரீம் க்ரீம் ஓம் க்ரீம் சௌஹம். ஓம் க்ரீம். குங்குமத்தை சமர்ப்பணம் பண்ணு. அம்மனுக்கு ரத்த நெய் அபிஷேகம் சமர்ப்பிக்கிற நேரம் வந்தாச்சு. மண்டியிட்டு வணங்கி அம்மனோட ஆசீர்வாதத்தை வாங்கிக்கோ. அப்படியே அசையாம இரு. கண்ணை மூடிக்கிட்டு அப்படியே இருக்கணும். ஒரே வீட்டுல தலை துண்டா விழணும். ஒரே வீட்டுக்கு. ஓம் கிரீம் ரீம். அப்படியே இரு. நீ போ. ஓம் நர்மலி ஸ்வாஹா. ஓம் கிரீம் ரீம் ஸ்வாஹா. ஓம் கிரீம் ரீம் ஸ்வாஹா. ஓம் கிரீம் ரீம் ஸ்வாஹா. ஓம் கிரீம் ரீம் ரீம் ஐம் ஸ்வாஹா. அக்கா மாமாவ நான் அப்பா அம்மாவா பார்த்தேன். ஆனா பணத்துக்காக பொண்ணு மாதிரி வளர்த்து என்ன கொல்லுவாங்கன்னு நினைக்கல. அனுபவிச்சாங்க. அந்த நாள்ல இருந்து அந்த பாபாவ, அந்த நீலகண்டனை, அவனோட புள்ளைய கொலை பண்ணணுங்கிற வெறியோட துடிச்சுக்கிட்டு இருக்க. உனக்கு இந்த வீடு வேணும், எனக்கு அவங்க உயிர் வேணும். போ, கூட்டிட்டு வா. போ, போடா. அம்மா, இங்க என்னடா பண்றீங்க? உன்னை பேய்கிட்ட தனியா விட்டுட்டு நாங்க எப்படிடா போவோம் சூரி? வாடா, நம்ம ஊருக்கே போயிடலாம். முடியாதுடா, நாம செய்ய வேண்டிய வேலையே இப்பதான் ஆரம்பமாயிருக்கு. என்னடா அது? நம்ம வீட்டுல இருக்க அந்த பேய் என் கண்ணு முன்னாடி வந்து பேசிச்சுடா. அது என் முன்னாடி வந்து